வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா கபிலனின் சதி வேலையால் நம்ம சிவா எலி சிவா இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு நிரூபிக்க முடியாமல் கதிகலங்கி நிற்கிறாங்க. கண்ணீரோட பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. நம்ம இந்திராணி அப்படியே துடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னோட தம்பி இந்த வீட்டை விட்டு போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகியும் கபிலனும் பார்த்து அப்படியே சந்தோஷமாட்டு சிரிக்கிறாங்க. எப்படி நம்ம வீட்டை விட்டு நம்ம எதிரியே துரத்தி அடிச்சிட்டோம், இனி நிம்மதியாக இருக்கலாம். இனி இந்த வீட்டுக்கு செங்குட்டுவர் பரம்பரைக்கு நான் தான் மருமக, அந்த சங்கரி கிடையாது, இந்த சிவா அவை பையன் கிடையாது, இந்த வீட்டோட வாரிசு இல்லை. ஆனால் உண்மையாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஒரு பிரகாசமாட்டு சிரிக்கிறாங்க. மொத்த குடும்பமும் கண்ணீர் விட்டு அழுத மாதிரி அழுறாங்க. நம்ம உதய பெருமாள், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என் பையனை நான் இந்த வீட்டில் இருடா, இதுதான் உன் வீடுன்னு சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன், சங்கரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நம்ம உதய பெருமாள் இருக்கிறாங்கங்க. அதை பார்த்து அப்படி செல்வநாயகி என்னங்க உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு துடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அயலி, நீ அண்ணா இந்திராணி அன்னைக்கு அக்காவுக்கு என்னால் ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்களே சொன்னாங்க நீங்கள் இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு நிரூபித்தா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லாட்டா நான் உங்களை வெளியே அனுப்பக்கூடிய நிலைமைக்கு என்ன தள்ளிடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம அயலி கிட்ட சிவா சொல்ல நேரம் நம்ம அயலி சரி போயிடலாம் சிவா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இறுக்கமான முடிவை மனசு கனத்தோட எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது நம்ம சிவாவுக்கும் அயலிக்கும் பாவை பாப்பாவை நினச்சி ஒரு கொஞ்சம் வருத்தம். பாவை பாப்பா நம்ம இல்லாமல் எப்படி இருப்பா, அவள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டா, நான் இல்லைனே அடம்பிடிப்பா சிவா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் எனக்கு தெரியும், நீ தானே அவளுக்கு படிப்பு எல்லாம் சொல்லிக் கொடுப்பா, எனக்கு நல்லாவே உன் கஷ்டம் புரியுது, ஆனால் ஸ்கூலில் நீங்கள் சந்திச்சுக்கலாம்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பெட்டி படுக்கைகளை சுருட்டி வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகம் கபிலனுக்கும் அப்படியே ஒரு சந்தோஷம். எப்படிடா வீட்டை விட்டு நிரூபிக்க முடியாமல் துரத்தியாச்சு அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா இது நான் கஷ்டப்பட்டு தான் இது இவங்களை விரட்டதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு செல்வநாயிட்டே சொல்லாங்க. ஏன்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நேரம், இந்த உதய பெருமாளோட வாரிசு தான் நிரூபிக்க சிவா அவன் பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க போயிட்டான். இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு நான் விடுவேனா, நான் அதை எடுத்து தீயிட்டு எரிச்சு நீ என்றைக்குமே அனாத பையன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி மட்டும் நான் செய்யாமல் இருந்தேன்னா இப்போ இந்த வீட்டில் அவன் ராஜாகணங்காக இருப்பான், நம்மளை வீட்டை விட்டு விரட்டியிருப்பாமா அப்படின்னு செல்வநாயிட்ட சொல்ல நேரம், அப்படியா உண்மையாட்டே உன் அப்பா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்காருன்னு நினைக்க நேரம் அவருக்கு மேலே எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுடா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உதய பெருமாள் மேலே கோபத்தில் நம்ம செல்வநாயகி இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உண்மை என்றைக்குமே தோக்காது சிவா, இந்த வீட்டோட வாரிசு நீ தான் நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிடுறேன். அயலி நான் நிரூபிக்கிறது இருக்கட்டும், அதே மாதிரி நீ உங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கணும் அயலி. அப்போ தான் அந்த வர்மாவுக்கு சரியான நெத்தி அடி கொடுக்கணும். அவன் பேர் உங்கள் அம்மா பேரெல்லாம் டேமேஜ் பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம ரெண்டு பேருமே இக்கட்டான நிலையில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சரி, ஆனால் இதுக்கு மேலே கபிலனை இந்த வீட்டில் இருக்கிறது வரை வாட்ச் பண்ண முடிஞ்சு, இனி நம்ம இங்கேருந்து போயிட்டோன்னா கபிலனை நம்ம கண்காணிக்க முடியாது. அவன் என்ன செய்ய, அவனுக்கு திட்டம் என்னன்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. சரி பரவாயில்ல, ஆனால் இந்திராணி அண்ணியை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாதுல, அதனால் போயிடுவான் அப்படின்னு நம்ம அயலியும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பெட்டி படுக்கை எல்லாம் தயாராகியாச்சு. நம்ம ரித்திவிகா அப்பாடி என்னையோடு என்னை பிடிச்ச தொந்தரவு இந்த வீட்டை விட்டு போகுது அப்படின்னு நிம்மதியாக இருக்காங்க. நம்ம இந்திராணி அன்னிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு நம்ம சிவா அயலி வராங்க. என்னை மன்னிச்சிரு அக்கா, எனக்கிட்ட நான் இந்த வீட்டோட வாரிசுன்னு நிரூபிக்க எவ்வளவோ போராடினேன், என்னால் முடியலை, இனி இந்த வீட்டை விட்டு உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ என்றைக்குமே எனக்கு அக்கா தான்க்கா, நீ என்ன அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்ட, சொந்த தம்பியாக தான் பார்த்துக்கிட்ட, எனக்கு உன் அன்பு புரியுதுக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு
கண்ணீரோடு வந்து சொல்கிறாங்க நம்ம சிவா. நம்ம இந்திராணி அவங்க முகத்தை பார்க்க முடியாமல் மன வருத்தத்தோடு அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து திரும்பி நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனால் செல்வநாயகி சித்தி விட மாட்டாங்க, கபிலன் விட மாட்டான். அவங்களுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே கண்ணீரோடு வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் என்னைக்கு எப்போவுமே நீங்கள் வந்து அக்கா தான், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வருவேங்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அப்படியே மனமுருகி அங்கேருந்து வந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. நம்ம இந்திராணி சிவாவுக்கு வந்து ஊட்டி விட்டது, சிவாவுக்கு அன்பையும் வந்து நம்ம அயலியோட அன்பையும் பெற்றது, இதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சொந்த குடும்பமாக இருந்துட்டு இப்போ என்னை விட்டு போகிற நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இரணி வர என்னால் சொல்ல முடியலை சிவா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து இந்திராணி நினைக்கிறாங்க. நம்ம உதயபெருமாள் அப்படியே கண்ணீரோட வந்து சங்கரிக்கு ஆசையே அவங்க அப்பா கூட போய் வாழணும் என் பையன் அப்படின்னு தான் நினச்சிருக்கா. அப்படி இருக்க நேரம் என் பையனை இதுதான்டா உன் வீடு, இது நான் தான் உன் அப்பா, இங்கே இரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாத லெவலுக்கு என்ன செல்வநாயகியும் கபிலனும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு வந்து சங்கரிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சேரில் இருக்கிறாங்கங்க நம்ம உதயபெருமாள். இந்த சைடு பார்த்தோன்னா சரி நான் ஒட்டுமொத்த குடும்பத்திட்டையும் சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்திராணிட்ட இந்த பாருங்கள் பாவையை நல்லா பார்த்துக்கிடுங்க, நீ அவள் நான் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுவா, அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது, நீங்கள் தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அங்கேருந்து பெட்டியை படுக்கைகளை சுருட்டிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இடிஞ்சது கணங்க நம்ம உதயபெருமாள் நெஞ்சில் கையை வச்சுட்டு பிடிச்சிட்டு கீழே இருந்தவங்க தான் நம்ம செல்வநாயகியும் கபிலனும். பரவாயில்ல, நீ வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும் எரிக்காட்டா நம்ம வீட்டை விட்டு துரத்திருப்பாவ, இந்த நேரம் நீ எரிச்சதுனால தான் நம்ம இங்கே நிற்க முடியுது, அதே நேரம் இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லைடா, வீட்டை விட்டு போடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாயை நம்மளால் துரத்த முடியுது அப்படின்னு வந்து ஒரு நக்கல் சிரிப்போடி வந்து இருக்காங்க. இனி எங்களை யாருமே வந்து வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது, நாங்கள் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து கபிலன் அந்த இடத்துல வந்து பெருமை அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே சரிஞ்சு சாஞ்சி கிடக்கிற நம்ம உதயபெருமாளை வந்து செல்வநாயகி பார்த்து என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்திராணி ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் கதிகலங்கி நிற்கிறாங்க. நம்ம சிவா அயலி போயிட்டாங்க, அதுக்காக வந்து தாங்க முடியாமல் இப்படி வந்து துடிக்கிறாங்க நம்ம சித்தப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி புரிஞ்சுக்கிறாங்க. அடடா இப்போ என்ன ஆச்சு, என் சித்தப்பா இப்படி நொடிஞ்சு போய் இருக்கதா நான் இப்போ தானே முதல் தடவையாக பார்க்கேன், என் சித்தப்பா வந்து கவலைப்படாதுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இல்லை இந்திரா, நான் சங்கரிக்கு துரோகம் செய்துட்டேன், என்னோட பையன்தான் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் செல்வநாயகியும் கபிலனும் பேரஞ்சது கணங்காக இருக்காங்க. அப்போ தான் என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்தான் சிவா, இன்றைக்கி அனாதை மாதிரி அவன் இந்த வீட்டை விட்டு போக நேரம் என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாத அளவுக்கு நான் பாவியாகிட்டேன் இந்துமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணிகிட்ட சொல்லி அழுது புரளாங்க நம்ம உதயபெருமாள்.